ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் 2026 பேப்பர் 1 பேப்பர் 2 சைக்காலஜியில் 30க்கு 30 மதிப்பெண் எடுப்பதற்கான முக்கியமான எம்சிக்யூ நம்ம பதிவிட்டு வரோம். யூனிட் 1ல் ஏற்கனவே பார்ட் 1 நம்ம போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து இது பார்ட் 2. முதல் வினா, ஒரு குழந்தை எவ்வித பயிற்சியும் இன்றி தானாகவே நடக்க தொடங்குவது எதை குறிக்கிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, முதிர்ச்சி. 2, மனித வளர்ச்சி என்பது எப்போது தொடங்குகிறது? இதற்கான ஆன்சர் டி ஆப்ஷன், தாய் கருவுற்ற காலம் முதல். 3, குழந்தையின் உடல் வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் வேதிப்பொருட்கள் எவை? ஆன்சர் சி, ஹார்மோன்கள். அடுத்தது 4, அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், ஜீன் பியாஜே. 5, பியாஜேவின் கருத்துப்படி 2 முதல் 7 வயது வரையிலான நிலை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, செயலுக்கு முந்தைய நிலை. 6, பியாஜேவின் அறிவுசார் வளர்ச்சியில் தன்னலக் கொள்கை எந்த பருவத்தின் சிறப்பம்சமாகும்? ஆன்சர் பி ஆப்ஷன், செயலுக்கு முந்தைய நிலை. 7, வளர்ச்சியில் தலை முதல் கால் வரை செல்லும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், செபலோகாடல். 8, புதிய தகவல்களை ஏற்கனவே உள்ள மன அமைப்போடு இணைப்பது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், தன்வயப்படுத்துதல். அடுத்தது 9, மூளையின் எடை 90% எந்த வயதிற்குள் வளர்ச்சி அடைகிறது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், 6 வயது. 10, பியாஜேயின் அறிவுசார் வளர்ச்சியில் பொருள் நிலைத்தன்மை எந்த நிலையில் தோன்றும்? ஆன்சர் பி ஆப்ஷன், புலன் இயக்க நிலை. 11, குழந்தைகளின் பால் பற்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன், 20. 12, எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டின்படி 3 to 6 வயது வரையிலான நிலை என்ன? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், தன்முயற்சி வஸ் குற்ற உணர்வு. 13, குழந்தைகளின் கவன வீழ்ச்சி ஆரம்ப கல்வியில் எவ்வாறு இருக்கும்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், மிக குறைவாக இருக்கும். 14, பியாஜேயின் அறிவுசார் வளர்ச்சியில் குறியீட்டு விளையாட்டு எந்த நிலையில் தொடங்குகிறது? ஆன்சர் பி ஆப்ஷன், 2 to 7 வயது. 15, ஸ்கீமா என்பது எதை குறிக்கிறது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், அறிவுசார் கட்டமைப்பு. 16, ஒரு குழந்தை பிறக்கும்போது அதன் சராசரி எடை என்ன? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், 2.5 to 3.5 கிலோ. 17, ஆரம்ப பள்ளி குழந்தைகளின் சராசரி இதய துடிப்பு என்ன? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், 80 to 90 நிமிடம். 18, பியாஜேயின் அறிவுசார் வளர்ச்சியில் தலைகீழ் சிந்தனை எப்போது சாத்தியமாகிறது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், பருப்பொருள் நிலை. வயது பார்த்தீங்கன்னாக்கா 7 to 11. 19, குழந்தைகளின் சமூகமயமாக்கலில் முதல் காரணி எது? ஆன்சர் பி ஆப்ஷன், குடும்பம். 20, குழந்தைகளின் உயரம் எந்த வயதில் பிறக்கும்போது இருந்ததை விட 2 மடங்காகிறது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், 4 வயது. அடுத்தது 21, பியாஜேயின் அறிவுசார் வளர்ச்சியில் அனிச்சை செயல்கள் எந்த நிலையின் முக்கிய பண்பு? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், புலனியக்க நிலை. 22, குழந்தைகளின் தசைநார்களின் வளர்ச்சி எதனுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், உடல் வளர்ச்சி. 23, பியாஜேயின் அறிவுசார் வளர்ச்சியில் உயிருள்ளவை உயிரற்றவை வேறுபாடு தெரியாமல் அனைத்தையும் உயிருள்ளதாக கருதுவது எந்த நிலை?
இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் செயலுக்கு முந்தைய நிலை. 24 குழந்தைகளின் கற்பனை திறன் எப்போது அதிகரிக்க தொடங்குகிறது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் 2 to 6 வயது. 25 குழந்தையின் சமூக தொடர்பு முதலில் யாரிடம் தொடங்குகிறது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன் பெற்றோர். 26 குழந்தைகளின் எலும்புகள் வலுவடைவதற்கு தேவையான மிக முக்கியமான வைட்டமின் எது? இதற்கான ஆன்சர் டி ஆப்ஷன் வைட்டமின் டி. 27 குழந்தை பருவம் என்பது பொதுவாக எந்த வயது வரை? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் 2 to 12 வயது. 28 ஒரு குழந்தை மற்றவரின் உதவியின்றி செய்யும் செயலுக்கும் உதவியுடன் செய்யும் செயலுக்கும் இடைப்பட்ட பகுதி எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இசட்பிடி. 29 5 வயது குழந்தைகளின் சராசரி சொல்வங்கி எத்தனை வார்த்தைகள்? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன் 2000 வார்த்தைகள். 30 அண்ட் லாஸ்ட் ஒன் கற்றல் கற்பித்தலில் குழந்தைமய கல்வி எதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன் ஆர்வம் தேவை. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.